அட்டாக் அண்ட் டைட்டன் சீரிஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர்த்துக்கு எண்டிங் பிடிச்சிருக்கலாம், பல பேர்த்துக்கு வந்துட்டு எண்டிங் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆல்டர்னேட்டிங் எண்டிங் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடியோ எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் ஸ்டூடியோ வந்துட்டு நம்மளுக்கு அட்டாக் அண்ட் டைட்டன் ரெக்வியம் அப்படிங்கிற ஒரு ஃபேன் அனிமேஷன் சீரிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 14 minutes. ஸோ அந்த எபிசோடோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை வந்துட்டு இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதோட ஜாப்பனீஸ் டப்பும் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவில். சரி, இந்த ஃபேன் அனிமேஷன் வந்துட்டு நான் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டூடியோக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்க எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இதோட அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நம்மளுக்கு இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எபிசோட வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேன் அனிமேஷன் பண்ணுறதுனால ஹாஜிமே சியாமாக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்துட்டு நினைப்பாங்க இந்த மாதிரி ஃபேன் அனிமேஷனில் எண்டிங் வந்துட்டு மாற்றி விடுறது ஆத்தரோட ரெஸ்பெக்டை வந்துட்டு கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைப்பாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டுடியோவோட மோட்டிவ் என்னது அப்படின்னா எண்டிங் பிடிக்காத ஃபேன்ஸ்க்கும் எண்டிங்கை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிற ஃபேன்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்டாக தான் இந்த அனிமேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஃபேன்ஸ்க்காக தான் இந்த அனிமேஷனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஜிமே சியாமாக்கு வந்துட்டு எந்த விதத்துலையும் இது வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 14 minutes அனிமேஷன் வந்துட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனிமேஷன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டப்பிங் இதெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகும். ஸோ அனிமேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது இரணியகரோட சின்ன பிள்ளை கேரக்டரை வந்துட்டு செமையாக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இறனை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மேப்பா ஸ்டுடியோ பண்ண குட்டி இறனை விட இந்த இறன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஜிகே எகர் கேரக்டர், பேக்ரவுண்டு, இரணியகர் ஃப்ரீடம் சீன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லிட்டு பார்க்கும்போது அட்டாக் அண்ட் டைட்டன்ல உள்ள ஒரு ஐகானிக் மியூசிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதை சீனோட பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு கூஸ்பன் மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவை தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்தடுத்து அவங்க வந்துட்டு ஃபேன் அனிமேஷன் தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பெர்சர்க் இருக்குல்ல, ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃபேன் அனிமேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு அனிமேஷன், சவுண்ட் எஃபெக்ட், டப்பிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.